பார்த்தீங்கன்னா எனிமிஸை வச்சு உரிக்க போகிறோம். எப்படின்னு தெரில, ஏன்னா நான் ஆல்ரெடி உரிச்சிட்டேன் முன்னாடி பண்ண வேலை. சரி, இப்போ இறங்கிட்டோமா? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனிமிஸ்லாம் தள்ளி தள்ளி இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் செம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்துருப்போம், வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி. சுற்றி எனிமிஸாக இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏரியும் அடிக்க பார்த்தாச்சு. இங்கே ஒருத்தருக்கான் பார்த்தீங்களா, என் கையில் அந்த பீஸு மாட்டி டீம் வைப் ஆகிட்டான். ஆனால் கீழே ஒரு எனிமி இருந்தான்னு நான் அதை பார்க்கல. பார்த்தீங்கன்னா குதிரையை எடுத்துட்டு நம்ம குரங்கு வித்தை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என் கையில் ஒரு பீஸு மாட்டினான் பாரு. நான் தலையை தனியாக எடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த பீஸ் என்கிட்ட எப்படி அடி வாங்கினான். பயங்கரமான ஹெட்ஷாட்டுங்க. பையன் உடம்ப கிழிச்சிட்டேன், மண்டையும் கிழிச்சிட்டேன். நானும் வால் போட்டு ஏறுறேன். அங்கிட்டு இருக்கான், இங்கிட்டு இருக்கான். அப்புறமேட்டு ஆர்மரி ஏற்றிட்டு எங்கிட்டு இருக்கான்னு கூட தெரில. உடனே குதிரை எடுத்துகிட்டு ஏறிட்டேங்க. ஆனால் அவன் பக்கத்தில் இல்லை, வேற எங்கேயோ கீழே ஒருத்தர் இருந்தான். அவன் நான் பார்த்துட்டான். அதனால் நானும் மறுபடியும் கீழே இறங்கிட்டு அடிக்கலான்னு போனேன். ஆனால் அவன் என் கதையை முடிச்சிருவான். பார்த்தீங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் டீம் ரிவ்யூக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து சும்மா இல்லைங்க, செம்ம டீமுங்க. எப்படி அடிச்சேன்னா சும்மா ராய் ஸ்டாரு கூட இருந்த மாதிரியே இருந்துச்சுண்ணே எங்கள் டீம் இருக்கிற மாதிரி. ஆனால் இவன் கூட தாங்க நான் செம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன், வேறு லெவலில். என்னோட இன்னொரு டீம்மேட்டும் நல்லா டீம்மேட்டு எனிமிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்புறமேட்டு ரிவே பண்ண நானும் மறுபடியும் வரலான்னு நினச்சேன். நான் அடி வாங்கினால அதே இடத்துக்கு என் டீம்மேட்டு போனாங்க. நானும் மறுபடியும் அங்கேயே போகலான்னு பார்த்தேன். எங்கிட்டு இருக்கான்னு தெரில. நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துச்சு, அங்கே போயிட்டேன். கடைசியில் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது. என்னையும் சைடில் ஒருத்தர் சரிவாங்க. அவனுக்கு க்ளோவால் போட்டு நானும் உக்காந்த ஒன்னே சைடில் தாங்க இருக்கான். என் டீம்மேட் அங்கே இறங்கிட்டான். சரி, இது செம்ம சான்ஸு, பாயில முடிச்சு விட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் நெரோ பவரையும் போட்டோன்னே என்னம்மா பண்ணேன், ஏறிட்டேன். டீம்மேட்டும் வந்துட்டான். 2 பேருமே அங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறினேன். இனிமேல் தேடுறேன் காணோம். சரி, டீம்மேட்டு தான் பக்கத்தில் இருக்கானே, அப்புறம் என்ன நமக்கு என்ன பயமான்னு சொல்லிட்டு நானும் அந்த பக்கத்து போயிட்டேங்க. டீம்மேட்டு குதிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறமேட்டு நானும் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதே வீட்டில் 2 கில் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். மேலே ஒருத்தர் இருக்கான், அவனும் லைட்டாக ஆடியோ போட்டேன். ஆனால் என்ன, டீம்மேட்டு ஓசி எடுத்துட்டான். பரவாயில்ல, இருக்கட்டும், போய் அடிக்கிறது தானே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நானும் பொறுக்கிறேன், எல்லா லூட்டையும் பொறுக்கிட்டேன்.
சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடினாப்புல. ஆனால் கண்டுக்கவே இல்லைங்க. ஆனால் என்ன ஸ்கோப்பு போட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அங்கே 2 பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு அடி கூட அங்கே மேலே படல. அப்புறமேட்டு கைரஸ் பவரை ஏற்றிக்கிட்டு நானும் எங்கள் டீம்மேட்டிக்கிட்ட போனேன். நேரோ போட்டு அப்புறமேட்டு அங்கே ஒரு குதிரை அந்த பார்த்தேன். நானும் இறங்கி குதிரை எடுக்கலான்னு பார்க்குறேன். நான் ஏதோ பக்காயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் குதிரை எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆடினே இருப்பேன்ற மாதிரி ஆடிட்டேன். கடைசியில் அவன் க்ளோவால் போட்டான். அப்புறமேட்டு அவன் டீம்மேட் அங்கிட்டு இருப்பான் போல். நான் என்ன சேதிலாம் ஒன்றும் தெரில. நானும் அதை உடச்சி விட்டு கில்லை கிளியர் பண்ணலாமன்ட்டு நானும் அங்கிட்டு இருந்த க்ளோவால் உடச்சிட்டேன் மெடிக்கேட்டை சுற்றிட்டு. ஆனால் அங்கிட்டு தாங்க அவன் டீம்மேட் இருக்கான் அந்த மரத்துக்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு அவனையும் முடிச்சு விட்டாச்சு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னம்மா ஆச்சு, குதிரை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓடி வந்தான். நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டு இருந்தான். ஆக்சுவலி எல்லாத்தையும் போட்டு எல்லாமே பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் ஓசி. ஏன்டா அப்படி ஓசி அடிக்கிறதுல இருக்கீங்க? ஓசி கில் மெம்பர்ஸ் கில்டு மெம்பராக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை. நானும் அப்படியே க்ளோவால் போட்டு டீம்மேட் ரிவே பண்ணிட்டேன். ஆனால் ஒரு க்ளோவால் உடஞ்சிச்சு. இவனும் க்ளோவால் அப்டேட்டரை போட்டான். அப்புறமேட்டு என்ன ரீலோட் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு தாங்க ஒரு பெட்டி வந்துச்சு. நம்ம ஆள் வந்தான் பாருங்க. எஸ்விடி வேற லெவலில் இருந்துச்சுங்க. எஸ்விடி கன்னில் இப்போ நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல அப்டேட்டுங்க எஸ்விடி கன்னில். தரமாக அடிக்குதுங்க. வேற லெவலில் இருக்குங்க. நான் எஸ்விடி கன்னை வச்சு தூக்கி சொருகுறேன். எல்லா இனிமேலும் சொருகுறேன். க்ளோவால் போட்டேன். என்ன வேணால் ஆடினே இருப்பேன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு என்ன க்ளோவால் உடைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு எஸ்விடி கன் எடுத்துகிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். சைடில் ரிவைவரு, சோலார் ரிவைவரு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆனால் நான்லாம் அதில் கண்டுக்கவே இல்லைங்க. மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் இங்கே இருக்கிற டீமெல்லாம் ராய் ஸ்டார் பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. நான் பெரிய ராய் ஸ்டாரோட ஃபேனுங்க. ராய் ஸ்டாரை பார்க்கணுன்னு தான் என் ஆசை. ரியல் ஃபேஸ் எப்போயோ பார்த்தேன். அதுவே இருக்கட்டும். சரி, இப்போ அவன் கூட போயிட்டு அவனும் எங்கேயோ அடிச்சுட்டு இருந்தான். எங்கே அடித்தான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சைடில் பாருங்களேன், ஒரு எனிமி அது மேலே ஏறி வந்துட்டு இருப்பான். அவனையும் அடிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பார்ப்பேன். அடிக்க முடியாது. ஏன்னா ஒரு புல்லட் கூட அவன் மேலே படல. அவன் மேலே ஏறிட்டான். நான் கண்டுக்கல. சைடில் வந்துட்டேன். அங்கிட்ட அவனும் சொல்லிடுற மாதிரி இருந்துச்சு. நானும் க்ளோவால் போட்டேன். இப்போ பாருங்களேன், டீம்மேட்டும் உக்காந்துருவான். எதுக்கு உட்காந்தான்னு தெரியாது. நானும் க்ளோவால் போட்டு அவனே ரிவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் ஒருத்தன் வருவான் பாருங்களேன். இப்போ பாருங்களேன், பக்கத்தில் ஒருத்தன் வருவான். அப்படியே HSL டீம்மேட்டு மாதிரியே இருந்தான். வந்துட்டான். நானும் எஸ்விடி கண்ணை வச்சு போடுறேன் போட்டிக்கிட்டே இருப்பேன். ஆடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை முடிச்சாச்சு. அப்படியே கில் எடுத்து
போயிடுவாப்புல. அப்புறமேட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவால் போட்டுருவேன். சுற்றி க்ளோவால், ஏன்னா நிறையா எனிமீஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. சுற்றி க்ளோவால் போட்டுருவேன். அப்புறமேட்டு நான் ஒரு கிளைட்ரு ஆன் பண்ணி நான் போட்டேன். சைடில் ஒருத்தன் சொன்னான். உடனே நான் என் டீம்மேட் எல்லா க்ளோவால் போட்டோன்னே நான் மெடிக்கெட் சுற்றிட்டேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன் பாருங்க. தப்பிச்சு போக ஒரே வழிடான்னு சொல்லிட்டு விட்டா போதும் தெறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஐயோ நான் இப்போ என்னத்த சொல்ல. நானும் மறுபடியும் அவன் அங்கிட்டு போனால் நான் அங்கிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு லைட்டரை திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அங்கிட்டு ஒரு எனிமி இருப்பான் பாருங்களேன். இருங்க வருவான் பாருங்க. நான் கண்டுக்கவே இல்லை. ஏதோ வீட்டு மேலே ஏறினான், நான் கண்டுக்கவே இல்லை. வேறமா பாருங்க. நானும் வேற எங்கேயாவது இருப்பான்னு நானும் பார்த்தேன். நான் கண்டுக்கவே இல்லை. நான் விட்டுட்டேன், இருக்கிறதே விட்டுட்டேன். வருவான். நானும் ஆர்மர்லாம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அப்புறமேட்டு வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். இறங்கிட்டான். அப்புறமேட்டு அங்கே ஏதோ இந்த ஒயர் மாதிரி மேலே போட்டிருக்காங்கல்ல, இது மேலே யாரோ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நான் அதையும் கண்டுக்கல, விட்டுட்டேன். அப்புறமேட்டு அவன் மேலே குறி வச்சு அடித்தேன் பாருங்க. பையன் நாக் ஆகிட்டான். பக்கத்தில் டீம்மேட் இறங்கினா அதுக்குள்ளே நான் அவனை முடிச்சிட்டேன். பின்னாடி ஒருத்தன் சொன்னான் பாருங்க. உடனே வேற கண்ணை மாற்றிட்டு நீ வெளியே போப்பா தம்பின்னு சொல்லிட்டு மண்டைக்கு மண்டை தட்டினேங்க. எப்படி மண்டைக்கு மண்டை. பையன் ஆளு காலி, க்ளோஸ். அவனையும் முடிச்சு விட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, இன்னைக்கு மட்டும் நான் செம்மையாக விளாண்டேங்க. வேற லெவலில் இருந்துச்சு. உடனே அவனை பார்த்து பயந்துட்டு நான் அங்கே போட சைடில் ஒருத்தர் சொரிய மரத்துக்கிட்ட இருந்தான். ஆனால் நான் பார்க்கல பாருங்க, மரத்துக்கிட்ட இருந்தான். டீம்மேட்டும் எனக்கு அது இதுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே ஒருத்தன் க்ளோவால் போட்டான். அப்போ நான் ஏன் பார்க்கலன்னா, க்ளோவால் போட்டானா சைடில் வந்து அடிக்க பார்ப்பான். ஆனால் நான் இங்கே டவர் கிட்ட ஒழிஞ்சிருக்கிறதுனால அவனால் என்னை பார்க்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்கி டீம்மேட்டு பக்கத்துலேயே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒருத்தன் ஏறி வந்தான் பாருங்களேன். நான் அவனை விடவே இல்லை. சுற்றி க்ளோவால் போட்டான் என்ன தவிர. நானும் அவனையும் முடிச்சிட்டேன். அப்புறம் மொத்தம் 7 கிலோ ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தன் சாண்டினா போகிற போட்டு வருவான். ஆனால் நம்ம டீம்மேட்டு முடிச்சிருவாப்புல. கடைசியாக ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டு டீம் போயிட்டான். ஆனால் நம்மளும் போய் அடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டினை தெரிக்க விட்ருங்க. பாய் காய்ஸ்.